பலவித முயற்சிகள் செய்த போதிலோ, உலகத்தின் மேன்மையை தேடின போதிலோ, பலவித முயற்சிகள் செய்த போதிலோ, உலகத்தின் மேன்மையை தேடின போதிலோ, மலையினுள் சிக்கின பறவை போலவே மலைத்து நிற்கும் போது தேடி வந்த தெய்வமே, மலையில் சிக்கின பறவை போலவே மலைத்து நிற்கும் போது தேடி வந்த தெய்வமே, இயேசு நாயகாய நாசி நாயகா, நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, இயேசு நாயகாய நாசி நாயகா, நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, இந்த நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, சீக்கிரத்தில் என்னை மறுரூபமாக்குவே, பக்குவமாய் மாறி தோரை முன்னெழுப்புவே, சீக்கிரத்தில் என்னை மறுரூபமாக்குவே, பக்குவமாய் மாறி தோரை முன்னெழுப்புவே, ஏகோபித்து உம்மை எதிர்கொண்டு வருவோம், இக்கட்டு காலத்தை நாம் தப்பிடுவோமே, ஏகோபித்து உம்மை எதிர்கொண்டு வருவோம், இக்கட்டு காலத்தை நாம் தப்பிடுவோமே, இயேசு நாயகா என் நாசே நாயகா, நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, இயேசு நாயகா என் நாசே நாயகா, நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, இந்த நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலோ, சாத்தானின் கண்டிகளில் சிக்கின போதோ, எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலோ, சாத்தானின் கண்டிகளில் சிக்கின போதோ, அத்தனையும் மேற்கொள்ள சக்தி தீரே, சத்துவமற்ற என்னையும் காத்து வந்தீரே, அத்தனையும் மேற்கொள்ள சக்தி தீரே, சத்துவமற்ற என்னையும் காத்து வந்தீரே, இயேசு நாயகா என் நாசே நாயகா, நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, இயேசு நாயகா என் நாசே நாயகா, நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, இந்த நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லையே, இந்த நாசலோகி நீர் அல்லால் யாரும் இல்லை. Our loving gracious Father, and thank you and praise you for this wonderful morning. Lord, thank you for your grace. Thank you for your life. Thank you for your defense. Thank you. Thank you, Lord. Thank you. கர்த்தாவே, தாவீது சொன்ன போல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று அவன் பாடினது போல, கர்த்தாவே நாங்கள் உங்களுக்கு நன்றியை மாத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உன் விலையேறப்பட்ட ஆட்டுக்குடைய 7 கண்கள் எங்கள் மத்தியிலே உலாவி உடைய வேதத்தை எங்களை சொல்லித்தந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்றும் எங்களோடு பேசும், நீர் மாத்திரம் வெளிப்படும், நீர் ஒருவர் மாத்திரம் வகைப்படும். ஆண்டவரே உம்மை பார்த்து ரசிக்கிற ஒரு கடைசி ரசிகனை போல நான் வைத்துக் கொள்ளும். எல்லா கனம் துதி மகிமை புகழெல்லாம் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தரும் அருமரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Yesterday we discussed about that how the ages, how creation, what is formation, what is reformation, what is prophecy, what is voice of the wilderness, what is the word flesh, what is the body of Christ, what happened, what is objectives, everything we discussed yesterday night through the word of God. Today we are going to discuss about after the church age, after the 7 candlesticks, after the 7 stars, what will be going to happen in the future, and what is going on now, how we should identify through the word of God. That is an important message. This is important teaching. This is important lesson
we are going to discuss from the word of God. Before, after the church age, after God has removed the candlestick, after God removed the stars which he held in his own hand and he closed it, there are two things happen in the earth. Number one is the mystery of the God has to be fulfilled. The mystery of God. There is a lot of difference between secret and mystery. If you read the Bible or the dictionary, a secret is one in which one person can speak to another person is called secret. But mystery is one, a single person kept his secret unexplained. Don't tell anybody else. That kept his own mind and hide himself waiting for the right person. That is called the mystery of God. ரகசியம் என்பது ஒரு மனிதனோடு பேசுவது. மிஸ்ட்ரி அப்படின்னா அதுவும் ரகசியம் பைபிள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. மிஸ்ட்ரின்னு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன், ஒரு ராஜா, ஒரு மகா உன்னதமான ஒருவர் தனக்குள்ள ஒரு காரியத்தை யாருகிட்டும் சொல்லாம தன்னுடைய நபர் வருது வரைக்கும் அவர் காத்திருந்து எதை சொல்கிறாரோ அது மிஸ்ட்ரின்னு பேர். இந்த ரெண்டு வேதத்தை நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய விலையேற பெற்ற, if you turn the book of 1 Corinthians chapter 15 the verse 51. 1 Corinthians chapter 1 Corinthians chapter 15 the verse 51 in Tamil. Okay, fine. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம், Revelation chapter 10 the verse 6. Revelation chapter 10 the verse 6. Good. படிப்பா. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய அறிவித்தபடி அவன் எக்காலம் ஊத போகுது. இப்ப இங்க போட்டு தேவ ரகசியம். 1 Corinthians chapter 15 ஒரு சொல்ற ரகசியம். அப்ப ரகசியம் என்ன, தேவ ரகசியம் என்ன? இதோ ரகசியத்தை நல்ல பைபிள் படிங்க. In King James version, because I want to stress the word of God. 1 Corinthians chapter 15 the verse 51. I'm right? Good. Fine. Yes. Behold, I show a mystery. We shall not as silver. Behold, I show you a mystery. இதோ ரகசியத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு தமிழ் மொழி பெற்றிருக்காங்க. But in English, I will show you the mystery. நான் ரகசியம் ஒரு காட்டுறேங்கிறான். I will show. காட்டுறேன். I will show. தமிழ்ல அறிவிக்கிறேன். அறிவிக்கிறேன் I will tell ன்னு போட்டிருக்கோம். But in English, I will show the mystery of God. அப்போ ஒரு காரியத்தை உங்ககிட்ட காட்டணும்னா அவன் அதை பார்த்துக்கணும். Hallelujah. அவன் கேட்டது இல்ல, பார்த்துக்கணும். I will show the mystery of God. Right. இப்போ Revelation chapter 15 chapter 10 the verse 6. All right, very good. Revelation chapter 10 the verse 6. And swear by him இங்க வந்து 7th போட்டு. But in the days of the voice of the 7th angel, when he shall begin to sound, the mystery of God should be finished. The mystery of God. The mystery of God. ரகசியத்தை காண்பிக்கிறேன். தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த ரெண்டு வேர்டு தான் நான் பேச போறேன். Hallelujah. I will show the mystery of God. Today is an important day because Sunday service is going on. In some churches it is over. But in some places all the good, fine, you are doing the fantastic ministry. God bless you. But at the same time, all the believers are coming and they are waiting. Today, the man of God will speak something, but you are speaking very nice word, very beautiful word, and console the physical appearance. But who will feed the spirit? Who will
feed the inner man? Who will feed the soul which man had in his heart? ஆத்துமாவுக்கு ஆகாரம் ஓட்டியா? அதான் கேள்வி. ஹalleluya. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுடைகளை மேய்த்து. Today millions and millions of sheep are waiting for the pastures. You are the shepherds. Did you feed the people for the right place? ஆட்டுக்கு ஒழுங்கா தண்ணி காட்டணுமா? That is important thing. புல்லு இடத்துல மேய்த்தோமா? அமிர்த தண்ணி கிட்ட கொண்டு போனோமா? எது அமிர்த தண்ணி? Did you show the ministry of God? தேவனுடைய ரகசியத்தை அவனுக்கு காட்டியா? இனி ஒரு காலத்துக்கு எச்சரித்து பேசுறோமா? இப்போ உள்ள காலத்தை நிதானிக்கிறதுக்கு அவனை கண்ணை திறந்தோமா? முடியாது. ஏனென்றால் God remove the candlestick. தேவன் குத்து விளக்கை பேக் பண்ணிட்டார். Hallelujah. The packing ministry is over. God packed. There are three things you must understand. The one is the first seventh day, second is the Sabbath day, third is the Jubilee, and fourth is the Pentecost day of the Acts chapter 2:38. நான்கு நாட்களை கவனமாக கவனிக்கணும். ஒன்று முதலாவது 7ஆம் நாள், இரண்டாவது ஓய்வு நாள், மூன்றாவது யூபிலி, நான்காவது அப்போஸ்தலர்கள் நடந்த பெந்தெகோஸ்து நாள். இதுல இந்த 4 நாட்களையும் தேவன் பூமியை விட்டு எடுத்து போட்டார். ஹalleluya, hallelujah. No more first seventh day, no more Sabbath day, no more Jubilee, no more the Passover of the apostles. 4 நாளை கவனமா கவனிக்கணும். நம்ம பழசே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ தேவ ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியம் என்ன அர்த்தம்? ரகசியத்துல அழி உள்ளது அழியாமை சோர்ந்திருக்கும். ஆமென். ரகசியத்துல அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. தேவ ரகசியம் அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் காணாததை காட்டுவாரு, இதுவரைக்கும் பேசாததை பேசுவாரு, இதுவரைக்கும் சொல்லாததை சொல்லுவாரு, இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுவாரு. இனிவரும் காரியங்களுமே உன் கண்களை பதிய வைப்பார். இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அவருடைய 7 கண்களும் பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும். ஹalleluya. ஆட்டுக்குட்டியோட 7 கண்கள். If the eyes of the 7 spirit will come to the earth, the 7 spirit can do 7 important things. ஆட்டுக்குட்டியோட 7 கண்கள் பூமிக்கு வருமானால் it shall do the 7 important things. First one is to show the mystery of God. ஆட்டுக்குட்டியோட கண்கள் பூமிக்கு வந்தால் it will show the mystery of God. ரகசியத்தை காட்டுவார். நம்பர் 2, he will show the things which is guided in his own mind. தனக்குள்ள மறைச்சிருந்த இது எல்லா காரியத்தையும் உங்ககிட்ட காட்டுவார். நண்பர்களே, இது எல்லாம் எதுல போய் முடியும் அப்படின்னா it end with the truth. எதுல போய் முடியும்? சத்தியம். சத்தியங்கிற அந்த ஒரு வாகனம் தான் உன்னை தூக்கி கொண்டு நித்தியத்துல நிறுத்தும்பா. ஹalleluya, ஆமென். சத்தியம் என்பது இட்ஸ் a kind of the chariot. சத்தியம் என்பது ஒரு ரதத்தை போன்றது. I can compare the truth is a chariot of the king Solomon. சாலமோனுடைய அந்த ரதத்தை விடவும் மகா உன்னதமானது, அழகானது தேவனுடைய சத்தியம். அந்த சத்தியத்துல இருந்தாதான் அது நித்தியத்தை நோக்கி பறக்கும். ஹalleluya. The truth can run only towards the eternal. சத்தியம் மட்டுமே நித்தியத்தை நோக்கி பறப்பதற்காக வான்வெளி பயணத்தை போல, ராக்கெட்டுக்கு போவது போல, ஒரு விஞ்ஞானம் போன்ற பயணத்தை போல வேதத்தின் ரகசியம் என்னவென்று சொன்னால் சத்தியம் மட்டுமே உன்னை நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஹalleluya. நித்தியத்துல போனாதான் உனக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை தெரியும். ஹalleluya. நீ பூமியை விட்டு கிளம்பி நித்தியத்துக்கு போனா காலத்தின் சத்தியம் உனக்கு கேட்க வேண்டும். ஹalleluya. God will stick to the final message before the foundation of the world. From the foundation of the world, the world is a calm. Unless and you are not able to understand the truth today. இன்றைக்கு அனுப்பப்பட்ட சத்தியம் தெரியாம நித்தியத்துக்கு போக முடியாதுப்பா. ஹalleluya.
நம்முடைய ரட்சிப்போ, அடிச்சு சொல்றப்பா, நம்முடைய ரட்சிப்போ, நம்முடைய மன்னிப்போ, நம்முடைய மீட்போ, நம்முடைய மரணமோ, நம்முடைய அடக்கமோ, நம்முடைய உயிர்த்தெழுதலோ, நம்முடைய ஆவிக்குரிய சரீரமோ உன்னை நித்தியத்து கொண்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரம் என்பது பரதேசில் இருந்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நித்தியத்தின் சரீரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவ சாயல் என்பது நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு தகுதி உடையது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நாம இந்த உலகத்தை விட்டு நித்தியத்தை போக வேண்டும் என்று சொன்னால் சத்தியமானது இன்னைக்கு உனக்கு 3 காரியத்தை தெளிவா சொல்லணும். நம்பர் 1, நண்பனே, சகோதரனே, சகோதரர்களே, பிள்ளைகளே, பெற்றோரே, திருச்சபையின் போதகனே, உன்னை தெளிவா ஒரு காதல் கேட்கணும். தேவன் குத்து விளக்கை எடுத்து போட்டார். தேவன் இன்றைக்கு குத்து விளக்கின் மத்தியில உலாவவில்லை. ஏனென்றால் குத்து விளக்கே இல்லை. ஹல்லேலூயா. இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்பர் 2, இன்னைக்கு தேவன் குத்து விளக்கு இருந்த இடத்திலே அணையா விளக்கை வைத்து விட்டார். ஹல்லேலூயா. நம்பர் 3, இந்த அணையா விளக்கு ஏன் அணையா விளக்கு அழைக்கப்பட்டு சொன்னால் இது ஆவிக்கிற வரங்களை மட்டும் பெற்றதல்ல, இது அனாதி அபிஷேகத்தை பெற்றது. ஹல்லேலூயா. இந்த 3 உனக்கு தெளிவா தெரியணும். இது தெரிஞ்சிட்டு அப்படின்னா நாம பயணத்தை தொடங்கி விட்டோம். நம்முடைய ஜேர்னி வில் பி ஸ்டார்டட். ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்போ நித்தியமானது நம்மள பூமியை விட்டு தூக்கிக்கிட்டு சத்தியத்துல ஏறிட்டோம். சத்தியம் எங்க கொண்டு போகுது? நித்தியத்துக்கு போற பாதை. இந்த நித்தியத்துக்கு போற பாதையில முதலாவது ஸ்டாப்பிங் என்னன்னா வான மண்டலங்கள். என்னதுப்பா? வான மண்டலங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வாசிங்கன்னா, கடைசிய சகோதரரே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டல பொல்லாத எப்பா வாசிங்க. கடைசிய சகோதரரே, ஏனெனில் மாம்சம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசி. ஏனெனில் மாம்ச இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்ட பொல்லாத ஆவிகளுடைய செயல். வாசிப்பா வாசிப்பா. ஆமென். கர்த்தரிலும் எபேசியர் 6:10 யாக்கோபு வாசிக்கிறார். என் சகோதரரே, கர்த்தரிலும் பலப்படுங்கள். ஏனெனில் ஆமென். அப்ப எப்பா வான மண்டலத்துல என்ன இருக்குது? பொல்லாத ஆவி. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தாவி பெற்றவர்கள் உண்டு, வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளை பெற்றவனும் உண்டு. ஹல்லேலூயா. எப்பா ஆவிகள் எப்பவே மனுஷனு தான் தாக்கும். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியினால் என்று அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார். பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியினால் அதை பெற்றிருக்கிறியா? இல்ல வானமண்டல பொல்லாத ஆவியை பெற்றுக்கிறியா? சவுலை விட்டு கர்த்தர் நீங்களே வருது, அவனை தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. அவன் வீட்டுக்குள்ளே திக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பிலியாமும் திக்குதரிசிதான், தள்ளப்பட்ட சவுலும் திக்குதரிசிதான், தாவீதும் திக்குதரிசிதான், ஏசாயா திக்குதரிசிதான், எரேமியா திக்குதரிசிதான், தானியேல் திக்குதரிசிதான், ஓசியா திக்குதரிசிதான். ஹல்லேலூயா. You are a prophet. என்ன டைப்? இப்ப சத்தியத்துல ஏறி போயிட்டு இருக்கிறோம். வான மண்டல பொல்லாத ஆவிகள். இதுல 7 விதமான ஆவிகள் உண்டு. பொய்யின் ஆவி, பொய்யின் ஆவி, இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விக்கிரயத்தின் ஆவி, நரகத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி, கொடுமையின் ஆவி. இந்த 7 ஆவிகளும் ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா அது முதல்ல அவனை அடிக்கிற அடி எது இல்லைன்னா, தேவன் சொல்லாத காரியத்தை, தேவன் பேசாத காரியத்தை உன்னை கொண்டு பேசுவதே போல உனக்கு சில காரியங்களை கொடுத்து உன் கூட அவங்க சீட்டு காப்பான், உட்காரு இடம் காப்பான். அதான் பவுல் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு
Don't give the seat for that. Don't give the seat. அதுக்கு ஒரு சொல்றா, கத்த சொன்னாரு, பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். 2 வேலை தான் செய்யணும். பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத, பிசாசு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிடாத. பிசாசுக்கு என்ன செய்யணுமா? ஏத்து நிற்கும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் இன்றி மற்ற எவ்வியத்தினாலும் புறப்பட்டு போகாது. இப்ப வானமண்டலத்தை தாண்டிட்டோம், அது நம்மகிட்ட நெருங்க முடியல. அதுக்கு பிறகு பரதேசிக்கு போறோம். பரதேசிக்கு போனா அங்கே ஜீவவிருட்சம் இருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஆவிக்குரிய சரீரங்கள் ரெடியா இருக்குது. எக்கால சத்தத்தை ஊதுறதுக்கான, சத்தத்தை கேட்கறதுக்கான காரியங்கள் நின்று கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டிட்டோம். அதுக்கு பிறகு வானங்கள் வழியாய் 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானத்துக்கு போனா அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட அந்த சத்தியங்கள் அங்க நின்று கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகிற வழியில பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிறுத்தி 2 கேள்வி கேட்பாரு. ஐயா, நீ ஆவிக்குரிய சரீரத்துக்கு சொந்தக்காரனா இல்லனா ஆட்டுக்குட்டியான கல்யாண வீட்டுக்கு போறியா? பேசுறோம், கவனமா கவனிங்க, முழு உலகத்துக்கும் பேசுறேன். இனி நீ பெற்ற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துல போய் ஒரு அழகான கேட்ல, என்ட்ரன்ஸ்ல அழகான கேப்பா, நீ ஆவிக்குரிய சரீரத்துக்காக காத்திருக்கிறியா இல்ல ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு போறியா? ஆட்டுக்குட்டியானவட கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு நீ சொல்லணும்னா, இதுக்கு நீ பதில் சொல்லணும்னா, இன்னைக்கு நீ உயிரோடு இருந்தீன்னா, மரிச்சா பிரச்சனை இல்லை, உயிரோடு இருந்தீன்னா இன்னைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு பேசுற சத்தத்தை நீ கேட்டே ஆகணும் சார். ஹல்லேலூயா. யாரா வேணா இருங்க பிரதர். ஹல்லேலூயா. அதுதான் ரகசியத்தை காண்பிக்கிறேங்கிறான். காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம், தேவ ரகசியம் நிறைவேறிடும். எப்படி? அப்போ தேவ ரகசியம் ஒன்னோட நான் அப்படி நிறைய பேசுறேன். இப்போ ஒரு காரியத்தை பரலோகத்துல நாம தெளிவா பதில் சொல்லணும். ஐயா, நான் ஆவிக்குரிய சரீரத்துக்காக காத்து கிடக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நேர பரதேசி போயிடலாம். எங்க போயிடலாம்? நேர எங்க போயிடலாம்பா? ஓப்பனா பேசுற, நேர பரதேசி போயிடலாம். அங்க நீ வெயிட் பண்ணும். எது வரைக்கும்? கத்ததாமே ஆரவாரம் யாருக்கு? இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை மறுதளிக்கிறவ ஆரவாரத்தை கேட்டு பேரணும். போகலாம். எக்கால சத்தம் யாருக்கு? பரதீசில் இருக்கக்கூடிய ஆவிக்கிற சரீரத்தை பெற்றுக்கொள் தகுதியுள்ளவனுக்கு. ஆமென். தேவ சாயல் சரீரங்கள், அதாவது நித்தியத்துல போய் இறங்கின உடனே நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை, ஏற்கனவே பேசின செய்தி தான் திரும்ப பேசுறேன். நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில நமக்கு ஒரு 7 காரியங்கள் நமக்கு தெளிவா தெரியும். ஒன்று, இளைப்பாறுகிற இடம். என்னது? இளைப்பாறுகிற இடம். ஹல்லேலூயா. நம்ம நல்லா பாடுறோம். இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே. இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே. புவி யாத்திரை தீர்த்திடும் போதே மகனாந்த பரலோகத்தை எந்த பாஞ்சை உயர் சீயோன் என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே. பரலோகத்தில் இயேசுவே பரமானந்தம் வேறில்லையே. அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்பேன், அவன் தீர அணைத்துக் கொள்வேன். எந்த பாஞ்சை உயர் சீ
நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஒருவர் காத்திருப்பார். அங்கே இளைப்பாறுகிற இடம் ஒன்று உண்டு, சரீரங்கள் சாயலாக மாறுகிற இடம் ஒன்று உண்டு, புதிய மனுஷனை காண்கிற இடம் உண்டு, ஆதி பருவத்தின் நிலை உண்டு, அனாதி தேவனுடைய சாயல் உண்டு, சத்தியத்தின் பரிபூரணம் உண்டு, நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியங்கிற ஸ்டேஷன்ல இறங்கின உடனே இந்த 7 உனக்கு காண்பிக்கப்படும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தவன் நித்தியத்துக்கு போவான். நித்தியத்துல இந்த 7 வாசல்களும் உனக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இக்காலத்திலே தேவன் அனுப்புகிற சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் நண்பா. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சத்தியமானது உனக்கு புதுசா பங்களா கட்டி வைக்கும், புதுசா பொண்ணு பார்த்து கட்டி வைக்கும், புதுசா தங்கத்தை தரும். நான் பேசுறதுக்கு நான் ஒரு முட்டாள் பறைவு கிடையாது. ஹல்லேலூயா. சத்தியமானது உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையிலே ஆவியானவர் உனக்காக கட்டி வைத்திருக்கிறார். அழகான 7 மாளிகை உண்டு. அதுல முதலாவது மாளிகைக்கு இளைப்பாறுகிற இடம். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல்ல ஒரு இளைப்பாறு இடத்தை 3 பிரிக்கலாம். சரீரம் இளைப்பாறு இடம், ஆவி இளைப்பாறு இடம், ஆத்துமா இளைப்பாறு இடம். ஹல்லேலூயா. நண்பர்களே, நாம மட்டும்தான் சரீர இளைப்பாறுதை தாண்டி அங்கே சொல்லுவோம். ஹல்லேலூயா. மரித்தவெல்லாம் சரீரத்தை இளைப்பாற வச்சிருக்கிற. நல்ல கவனிங்க. லிசன் டு வெரி வெரி கேர்ஃபுல்லி. மனவா தேவன் இந்த கடைசி காலத்துல நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான சத்தியம் மட்டுமே நம்முடைய சரீரங்கள் இளைப்பாறுவதற்காக நித்தியத்தை கொண்டு செல்லப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் பேசுகிற ரகசியத்தை நீ கண்டபடினாலே இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் இந்த தோலும் இந்த கண்ணும் இந்த சரீரமும் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆட்டுக்குட்டியானவர் அரிமத்தா யோசேப்பால் சுட்டப்பட்டு அந்த தோலுக்குள் மறைவதற்காக இது தகுதி பெற்றுவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This message can change your body to fix the blood of Calvary and the flesh and the skin of the Lamb of God. கர்த்தர் என்ன கொண்டு பேசுகிற சத்தியம் உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரத்தை ஆட்டுக்குட்டிய தோலுக்கு இசை வைக்கிறது. ஹல்லேலூயா. This is a royal message. I feel the presence of God. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்க கேட்க மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் இந்த சத்தியமானது இந்த சரீரத்தை அரிமத்தாவுரை யோசேப்பா சுற்றப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியான் தோலுக்குள் உன்னை இணைய வைக்க வேண்டுமானால், உன்னை இசைக்க வைக்க வேண்டுமானால், இந்த அநாதி தேவனுடைய ஆதி வெளிச்சத்திலே ஏற்றப்பட்ட இந்த அணையா விளக்கின் வெளிச்சத்தை உன் கண்கள் கண்டால் மட்டுமே உன் சரீரமானது ஆட்டுக்குட்டியானவரை தோலுக்குள் இணைய முடியும். ஹல்லேலூயா. எந்த சரீரமானது இந்த பூமியிலே ஆட்டுக்குட்டியான தோலுக்குள் இணைவதற்கு தகுதி பெற்றுகிறதோ அந்த சரீரங்கள் நித்தியத்தில் இளைப்பாறுவதற்காக சத்தியத்தின் மூலமா கொண்டு செல்லப்படும். ஹல்லேலூயா. இதை விட விளக்கமா ஒருவேளை பேச மாட்டான் சார். ஹல்லேலூயா. இனி பரலோகத்து வந்து இந்த செய்தியை பேசுறது சத்தியமா வானத்திலும் இல்ல, பூமியிலும் பூமிகள் இல்லவே இல்லப்பா, இல்லவே இல்லை. இஸ் a final voice. கேட்டாலும் சரி, நீ கேட்காட்டும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, அதை ஏத்துக்க நான் ரெடி. ஆமென். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அப்போ இந்த பூமியில இந்த சத்தியம் நமக்கு செய்கிற ஃபர்ஸ்ட் ரீஃபார்மேஷன் என்னன்னு சொன்னா, the message of this hour can change the physical body to fit the skin of the Lamb of God, which was buried in the sepulchre before 2025 years ago. That was happened before resurrection. Hallelujah. உயிர்த்தலுக்கு முன்பதாக அரிமத்தாவுரை யோசேப்பினுடைய அந்த யூத முறையின்படி அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியோட தோலுக்குள் இந்த மண்ணான சரீரம் இணைவதற்காகத்தான் இந்த சத்தியமானது உன் கண் காண்கிறது, உன் காது கேட்கிறது. தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு ரொம்ப தைரியமா இருக்கணும். பிகாஸ்
God called for this purpose. இப்போ இளைப்பாறுகிற இடத்துல நம்முடைய சரீரத்தை எங்கே என்று ஒரு கேள்வி கேட்டால், அங்கே நல்ல கவனிங்க, உள்ளே இருக்க ஆத்மா சொல்லும், ஐயா மாம்சம் ரத்தம் தேவனுடைய சுதந்திரிக்க மாட்டாது, அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய என் சரீரத்தை ஆட்டுக்குட்டியாருடைய தோலுக்குள் இணைக்கக்கூடிய அனாதி தேவனால் பேசப்பட்ட ஆதி விளக்கின் வெளிச்சத்தை கண்ட கண்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இளைப்பாறுகிற வாசல் உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது வாசஸ்தலம் என் பிதாவின் வீட்டில் ஒரு வாசலுக்கு பேச பார்ப்போம். நித்தியத்தில் இருந்து நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில முதலாவது வாசஸ்தலம் இளைப்பாறுகிற இடம். ஆமென். இந்த நித்தியத்தில் இருந்து நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த வாசஸ்தலத்துல இளைப்பாறுனா நல்ல கவனிக்க பிரதர், யாருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுக்கப்பட மாட்டாது. ஜீவ விருட்சத்தின் கனியானது பரதேசில் மட்டுமே கொடுக்கப்படும், பரலோகத்தில் கொடுக்கப்படாது. ஹல்லேலூயா, ஆமென். அங்கே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெற்றவனுக்கு மட்டுமே அந்த இளைப்பாறுகிற வாசஸ்தலம் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல அதாவது டோன்ட் ஸ்லீப், லிசன் தி மெசேஜ் வெரி கேர்ஃபுல்லி. நல்ல கவனமா காது கொடுத்து கேட்கணும். அடுத்து சரீரங்கள். இப்பதான் பேசினேன், இளைப்பாற இடத்துல 3 பேசி எல்லாமே மோசே போட்ட அந்த கூடாத்த ஞாபகம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இளைப்பாற இடத்துல சரீரத்தினுடைய பாயிண்ட்டுக்கு ஆவிக்குரிய காரியம், ஐயா நாங்கள் சத்திய ஆவியாகிய வேறோ தேற்றவாளன் பேசுகிற சத்தியத்தை கேட்டோம். ஆவிக்குரிய சரீரம் கரெக்ட். ஆத்துமா சொல்லும், ஐயா நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் என்கிற நம்பிக்கையை பூமியில பெற்றோம். ஹல்லேலூயா. இப்பதான் இளைப்பாற இடத்துல ஒரு ஃபிட் ஆகும். சரீரத்துக்கு செய்திருக்கணும், ஆவிக்கு செய்திருக்கணும், ஆத்மா செய்யணும். இன்னைக்கு சோத்துக்கு செய்தி போடுறான், டான்ஸுக்கு செய்தி பேசுறான், பாட்டுக்கு செய்தி பேசுறான், பணத்துக்கு செய்தி பேசுறான், மரணத்துக்கு செய்தி பேசுறான், நரகத்துக்கு அனுப்புறான். ஹல்லேலூயா. ஆமா, மீட்டிங் முடியறதுக்குள்ள பாயாசம் மணக்குது, மட்டன் கறி மணக்குது, இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும். ஆனா இது ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும். அடுத்து சரீரங்கள் சாயலாக மாறுகிற இடம். அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்ன? வாசஸ்தலத்துல வாசஸ்தலத்துல இப்படி அடிக்க வைக்கல, உள்ள கோ இன்சைட் அவுட்டர்ல இளைப்பாற இடம், அதுக்குள்ள சரீரங்கள் மாறுகிற இடம், அதுக்கு முன்னால புதிய மனுஷனை காண்கிற இடம், ஆதி பருவத்தின் நிலை, அனாதி தேவனுடைய சாயல், சத்தியத்தின் பரிபூர்ணம், அதுக்கு பிறகுதான் நித்திய ஜீவனுக்கு பாதம் கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிரதர் நான் பேசுறது கொஞ்சம் கவனமா நம்ம கவனிக்கணும். Now when this message carry to the place of the eternal, சத்தியம் நம்மளை எங்க கொண்டு விட்டுருக்கு? இப்ப நித்திய ஜீவன் போகிற பாதையில இப்படி லைனா போகல, உள்ள போடு சார். போப்பர் அண்டர்ஸ்டாண்ட், நாட் திஸ் வே. அதாவது ஷோரூம் மாதிரி பாத்துட்டு போற இடம் இல்ல, அதுக்குள்ளதான் போகணும். அங்கே பிளாக் ஆயிரும். அதாவது இளைப்பாறு இடத்தம், இது இளைப்பாறு இடம். அதுக்கு அடுத்து என்னது? சரீர சாயலா மாறு இடம். அடுத்து புதிய மனுஷனை காண்கிற இடம். அடுத்து ஆதி பருவத்து நிலை. அடுத்து அனாதியோட சாயல். அடுத்து சத்தியத்தின் பரிபூர்ணம். அடுத்து நித்திய ஜீவன் போகிற பாதை. நீ உள்ள போகணும். ஹல்லேலூயா. இது ஒரு டனல் மாதிரி. அப்ப நித்திய ஜீவன் போகிற பாதையை போக்கணும்னா இந்த சத்தியமானது ஒன்ன ஏத்துக்கிட்டுச்சா? சத்தியங்கிற வண்டியில ஏறிட்டியா? சத்தியம் ஒரு சுமக்க ஆரம்பிச்சுட்டா? சத்தியத்தை நாம பரிபூர்ணமாய் பார்த்துட்டோமா? சத்தியம் சொல்லுறதை கேட்டு விட்டோமா? சத்தியத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து விட்டோமா? சத்தியத்துக்கு உள் சென்று விட்டோமா? ஹல்லேலூயா. ஆவிக்குள் சென்ற யோவான் வெளிப்படுத்தலை பார்த்தது போல சத்தியத்துக்குள் செல்கிறவன் நித்தியத்துக்குள் போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குள் போனா வெளிப்படுத்தல், சத்தியத்துக்குள் வந்தா நித்தியத்துக்குள்.
நான் சத்தியத்தை கேட்டேன் பிரதர். எல்லாரும் தான் கேட்டான், உள்ளேயா வெளியா. சோ இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா, இப்ப நான் பேசுறதுனால கொஞ்சம் உயர்ந்த இடத்த நான் பேசிட்டேன். பூமியில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்போ தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னா, நம்பர் 1, தேவன் இறங்கி வந்து உன்னை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நான் கொஞ்சம் மத்திய ஆகாயத்திலிருந்து, பரதீசிலிருந்து, பரலோகத்திலிருந்து, நித்தியத்திலிருந்து நித்தியத்தின் வரைக்கும் மேல உள்ள காரியத்தை பேசிட்டு கொஞ்சம் கீழே பேசிடுறேன். எப்படின்னா, தேவன் இறங்கி வந்து ஒரு மண்ணை எடுத்து தன்னுடைய சாயலை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதுனது மாதிரி கோடான கோடி பேர் வாழ்கிற இந்த உலகத்துல தேவன் எவனை இந்த நிலைமைக்கு முன்குறித்தாரோ அவனை தேடி அவர் வந்து நீ விரும்பாவிட்டாலும் உன்னை தேடி தேடி அவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. whether you are certain or not. ஆனா இதுதான் தேவன் தம்முடைய சிந்தனையிலே உன்னை வைத்திருக்கார் என்பது அடையாளம். அவருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, தன்னுடைய சுவாசத்தை அந்த மண்ணில ஊதினாரா இல்லையா? ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் இருந்துச்சதா ஊதினார். அவன் யாரானா? ஜீவாத்மா. அதே போல தேவன் தன்னுடைய காரியத்தை இதுவரைக்கும் பேசாதத, இதுவரைக்கும் சொல்லாதத, இதுவரைக்கும் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதத அவர் உங்ககிட்ட பேசணும். இப்படி 7 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சபையின் காலத்துக்கு பிறகு தெளிவா பேசுறேன். ஆஃப்டர் த கேண்டல்ஸ்டிக் ஏஜ், தேவன் குத்துவலைக்கு நீக்கி போட்ட பிறகு மேல இருந்து ஒரு திரை எழுக்கிறாரு. அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. என்னது? இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடு. ஆமா, இந்த வெளிப்பாடுங்கிற திரையை போட்ட உடனே ஆவியை பெற்ற அத்தனை பேரும் பிரகாரத்துக்கு போயிடணும். எங்க? அது யாரா இருந்தாலும் சரி பிரதர், அது கிரியேஷன் இருந்தாலும் சரி, அது ஃபார்மேஷன் இருந்தாலும் சரி, அது ரிஃபார்மேஷன் இருந்தாலும் சரி, அது ப்ராஃபஸியா இருந்தாலும் சரி, வாய்ஸ் ஆஃப் விட்னஸ் இருந்தாலும் சரி, வேர்ட் ஃபிளஷ்னுடைய அவுட்டர் பார்ட்டா இருந்தாலும் சரி, பாடி ஆஃப் கிரைஸ்டா இருந்தாலும் சரி, எங்க நிற்கும்? அவங்க எது காத்து நிற்கணும்? ஆவிசர் எங்க இருக்கு? இவனுக்கு ஆவிசரத்துக்குள்ள ஜீவபுசம் திறக்கணும். உனக்கு பிதாவின் நாமம் கொடுக்கப்படும், உனக்கு குர்தோலை கொடுக்கப்படும், உனக்கு வஸ்திரத்தை வெள்ளைக்கு கொடுக்கப்படும், உனக்கு நீ தோச்சு வளர்த்துடலாம். ஹல்லேலூயா. அவனுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓபன் பை தி புக் ஆஃப் லைஃப். இது எல்லாமே எங்க? நல்ல எங்க? வெளிப்பாட்டுக்கு வெளியே வெளியே வெளியே. ஹல்லேலூயா. என்ன அப்படி பேசுறீங்க? ஆமாய்யா, வாசியா. வெளிப்படுத்த 4:1 படி. வெளிப்படுத்த 4:1 படி. Revelation chapter 4 the verse 1. எவைகளுக்கு பின்பு எவைகளுக்கு பின்பு எப்ப 7 சபைக்கு பிறகுப்பா. வெளிப்படுத்த 2:3 என்ன இருக்குது? ஆமா, எவைகளுக்கு பின்பு இவைகளை பின்பு சந்திக்க உடனே ஆவிக்குள்ள ஆனேன் சொல்றா இல்லையா? எதுக்கு பிறகு? குத்து வழக்கம் போன பிறகு 2வது யோவான் ஆவிக்குள்ள ஆகுறான். அதுக்கு பிறகுதான் வெளிப்படுத்தல் 5 ஆட்டுக்குட்டியானவரை பாக்குறான், 7 கண்களை பாக்குறான். வெளிப்படுத்தல் 6 முத்திரை உடைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 8 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 8 7ஆம் முத்திரைக்கும் வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் முத்திரை மத்தியிலே இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் பிரஜாதிகளுக்கும் முத்திரை போடப்படுகிறது. நல்ல கவனிங்க. வெளிப்படுத்த 9 இருந்து வெளிப்படுத்தல் 17 18 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்கே கலசங்கள், எக்காலங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள், மகா பாபில வேசியுடைய முடிவுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 19 ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் டிக்ளேர் பண்ணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 20
என்னதுப்பா மரணம் மறிக்கிறது. வெளிப்படுத்தல் 21 புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. வெளிப்படுத்தல் 22 ஆவியும் மனவாட்டியும் இணைகிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் வெளிப்படுத்தின புஸ்தகம். பிரதர், வெளிப்படுத்தின புஸ்தகத்தோட நம்ம வாழ்க்கை முடியல. ஹல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வாழ்கிறார்கள். இப்ப ஆவியும் மனவாட்டியும் வாடி எங்க கூப்பிடுறாங்க? எதுக்கு கூப்பிடுறாங்க? ஏன் கூப்பிடுறாங்க? யார கூப்பிடுறாங்க? அந்த பர்பஸ் என்ன? அதுல நோக்கம் என்ன? ஜீவிச்சும் அதிகாரம் என்றால் என்ன? நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்கள் நித்தியமாய் வாழ்வதற்காக வடிவமைக்கப்பட்ட வாசஸ்தலம் என்ன? அவைகள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அங்கே யார் குடியிருப்பார்? அதுல நிலைமைகள் என்ன? அங்கே மரணம் இல்லை, அழுகை இல்லை, சாபம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களின் நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. இவைகளை குறித்து திட்டமும் தெளிவா பேச வேண்டிய பல நூற்றாண்டுகள் ஆகும். ஹல்லேலூயா. ரொம்ப சுருக்கமா பேசி முடிச்சிருப்ப. 2 சாப்டர். பூமியிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? நாம் அடுத்த நிலையிலே எங்கே கொண்டு செல்லப்படுகிறோம்? அதற்காக தேவன் நமக்கு வடிவமைத்த பாதைகள் என்ன, தகுதிகள் என்ன? இதுல ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நான் பேசி முடிச்சிடுறேன். நம்பர் 1, தேவன் இன்றைக்கு நமக்கு செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான 7 காரியங்கள் உண்டு. நம்பர் 1, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததிலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த மாபெரும் சத்தியத்துக்கு வருவதற்கு ஏன் தகுதி என்ன? நாம் பாவி. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தவானா இல்ல, நீதிமானா இல்ல, தீர்க்கதரிசியா இல்ல, சுவிசேஷனா இல்ல, போதகனா இல்ல, அப்போஸ்தலனா இல்ல, முற்பிதாவா இல்ல, ஏனோக்கா இல்ல, எலியாவா இல்ல. அப்ப நீ யார்? நான் பாவி. அப்ப எப்படி உள்ள வந்தா? அவர் எனக்காக மரித்தார். அதை எப்படி கண்டுகொண்டா? தேவன் தம்முடைய தோலை எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா சட்டப்படி ஆசீர்வாதம் யாருக்கு தான் சொந்தம்? ஏசாவுக்கு தான் சொந்தம். அதை சாப்பிட்டுதான் ஈசாக்கு ஆசீர்வாதம் சொல்லி விட்டான். இதை யார் காது கொடுத்து கேட்டா? ரெபெக்கா காது கொடுத்து கேட்டு 2 ஆட்டுக்குட்டியை கொன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை சமைச்சு அவன் கையில கொடுத்து 2 ஆட்டுக்குட்டிக்கு தோல்ல ஒரு ஆட்டுக்குட்டி தோலை நெஞ்சில போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி தோலை அவன் கையில போட்டு யார்ட்ட அனுப்பி போட்டா? யார்ட்ட அனுப்பி போட்டா? ஈசா கிட்ட அனுப்பி போட்டா. இப்போ இவன் ரொம்ப எனக்கு ரொம்ப கதை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஈசாக்கு வந்திருக்க யாருன்னு தெரியல, ஏசாவை யாக்கோபுன்னு தெரியல. ஆண்டு சொல்லிருக்கலாமே. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசிரியருக்கு நினைச்சாருன்னா இவன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாருங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி யார் ஆசிரியக்கணும்? யார் ஆசிரியக்கணும்? ஓம் பார்வைக்கு அவன் திருடன் தான், எத்தன் தான், ஆட்டுக்களை பார்த்தா ஏமாத்துறான், ரைட்டு. ஆனா அவனு திட்டம் என்ன? ஏசா வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அந்த வாக்கு தத்துவம். அப்ப உலகத்தோடு முன்பதாக தேவன் பாவிகளா இருக்கின்ற நம்ம, ஒண்ணுமில்லாம இருந்த நம்மள அவர் மரித்து ரத்தம் சிந்தினபடினாலே இந்த மாபெரும் சத்தியத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாரும் இல்ல, பரிசுத்தவான் இல்ல, அப்போஸ்தலன் இல்ல, தீர்க்கதரிசி இல்ல, சுவிசேஷம் இல்ல, ஊழியத்துக்காக வார்த்தைக்காக ஒண்ணுமே செய்யல. யாரு? யாரு? பாவி. நம்பர் 2, உலகத்தோடு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்டோம். முதல் தகுதி என்னது? பாவி. 2வது என்னது? முன்குறிக்கப்பட்டோம். நம்பர் 3, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிற ஒரு படு பாவி என்று ஒத்துக்கொண்ட பாவி. அல்லேலூயா. மறுதலிக்கிற பாவி இல்ல. எப்படி? நான் விரும்புகிறதை செய்யாமல். ஆமா. நம்பர் 4 அப்படி என்ன அர்த்தம்? நம்ம நீதி, நம்முடைய தகுதி, நம்முடைய குவாலிபிகேஷன் எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு தேவன் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்தார். எதை கொடுத்தாரா? நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். இப்போ தேவனுடைய கண்கள் அவருடைய வஸ்திரத்தை மட்டுமே நோக்கி பார்க்கும். ஹல்லேலூயா.
அது யாருடைய வஸ்திரம்? அதை போட்டுக்கிட்டான். நம்ம தகுதி பாவி. ஆனா எதை போட்டாரு? அவருடைய கண்ணு எதை மட்டும் தான் பார்க்கும்? அந்த வஸ்திரத்தை மட்டும் பார்த்து உன்னை உள்ள இழுத்தாரு. உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு அவர் யார் என்பதை உனக்கு ரகசியமாய் வெளிப்படுத்தினார். அதை நீ ஏற்றுக்கொண்டே இல்லையோ, அவர் போட்ட நீதின் வஸ்திரம் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது. நான் ஏத்துக்கலப்பா, ஆனா அந்த ஏத்துக்கடா. The righteousness of God's garment. தேவ நீதி என்னை அழிக்கிறது. பாலைவனசராவது ஊழிஞ்ச வர்றதாவது என்னமோ எல்லாம் சொல்றாங்க. அவரு ஊழிஞ்சாரு, அவருங்க ஊழிஞ்சார். பாலை வந்து ஊழிஞ்சுவான். ஆளுதான் குள்ளம், குணம் ரொம்ப மோசம். ஒத்துக்கிடுறேன், நான் வந்து ஊழிஞ்சவன். இல்ல சார், இல்ல சார், அவர் எனக்கு கொடுத்த நீதின் வஸ்திரம் என்னை அழுத்தினது. அதை போல் சொல்லுதான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏறினது. ஹல்லேலூயா. அந்த அன்பு, the love, the blood of Calvary, the name of Jesus Christ. அந்த அழுத்தம், அந்த நெருக்கம், நான் அவரை ஏற்றுக்கொள்ள ஒத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. இப்படிதான் உள்ள வந்தமே தவிர என்ன அவரு பிரசங்கம் பண்ணியோ இவரு பிரசங்கம் பண்ணியோ. அதனாலதான் என்கிட்ட வந்து சும்மா மத்த செய்தியில நான் வந்து நிறைய விஷயத்துக்காக எங்க அப்பா விட்டே வெளியே வந்தவன். நிறைய விஷயத்துக்காக நிறைய பெரிய பெரிய மனுஷன் எல்லாம் ஏத்துட்டு வெளியே வந்தவன். என்கிட்ட வந்து நான் விட்டு வந்ததை திரும்ப என்கிட்ட சொன்னது எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் நான் இடித்து போட்டவர்களை மறுபடியும் கட்டினால் நான் பிரமாணத்தை மீறினது கண்டுபிடிச்சிருவார். அதனால நான் இடிச்சு போட்டேன். ஹல்லேலூயா. நான் இடிச்சு போட்டதை திரும்ப கெட்டவே மாட்டேன் பிரதர். ஹல்லேலூயா. அத பவுல் சொல்றான் கலாத்தியர்ல, நான் இடித்து போட்டவர்களை மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறினது எண்ணப்படுவேனே. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால யாரேனும் சத்துருவானேனோ. இப்ப உள்ள கொண்டு வந்துட்டாரு. உள்ள கொண்டு வந்துட்டு நாம பாக்குறோம், நாம வரும்போது இருந்த குத்து வழக்கு இப்ப இல்ல. ஹல்லேலூயா. நம்ம வந்து எந்த விஷயம் வந்தோம் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் உபதேசத்தை உள்ள வந்தோம். அந்த வெளிச்சத்தை நம்பி உள்ள வந்தோம். உள்ள வந்த பிறகு அந்த நீதி வசனம் சொல்லுகிறது, அப்பா அந்த குத்து வழக்கு வெளிச்சத்தை நீக்கி போட்டு அணையா வழக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. இது தேவ நீதி, இது தேவனுடைய அன்பு, இது தேவனுடைய கிருபையின் ரத்தம். ஆட்டுக்குடைய இரக்கம், அவருடைய புண்ணியம், அவருடைய மகிமை என்னை உள்ள கொண்டு. இல்லாவிட்டால் நான் ஒரு ஸ்தாபனத்துல பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தம் சொல்லி என்ன ஒரு சபையை கட்டி அடையாளத்தை நம்பி நரகத்துக்கு நானும் போய் ஒன்னையும் கூட்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா. தேவன் பாதுகாத்தார். அது தேவனுடைய நீதி, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய புண்ணியம் என்னை பாதுகாத்தது நண்பா. அது உன்னையும் பாதுகாக்க வல்லது. ஆமென். நான் ஒரு ஸ்தாபனத்தில் மட்டும் ஜிப்பா போட்டு பாஸ்ட் ஆயிருந்தேன்னா கோடீஸ்வரர் ஆயிருப்பேன். கோடிக்கணக்கானவர் நரகத்துக்கு கொண்டு போயிருப்பேன். இரண்டாம் உயிர்த்துல முதலாம் உயிர்த்துல எழுந்திருக்க மாட்டேன். நித்திய நேரத்துக்கு ஜோரம் இருப்பேன். மூக்களை குத்திருப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்திலே சொல்ல ஆண்டவர் அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய நீதினால், அவருடைய புண்ணியத்தினால் அவர் என்னை மீட்டுக் கொண்டார். அன்பு, அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமே. பாரேலோ அன்பின் இனிமை இயம்பர் கியலா தாயில் யார். பாரேலோ அன்பின் மகிமை இயம்பர் கியலா தாயில் யார். இசைக்கவும் எளிதாவோ மரத்தில், இசைக்கவும் எளிதாவோ. இசைக்கவும் எளிதாவோ மரத்தில், இசைக்கவும் எளிதாவோ. அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே,
அவருடைய அன்பை நாங்கள் கண்டோம். அவருடைய இரக்கம், அவருடைய புண்ணியம், அவருடைய காரணம். இல்லைன்னா செட்டிக்குளத்துல பிறந்து வளர்ந்து இந்த சிஎஸ் இந்த சாக்கடை இருந்ததுன்னா குழந்தை ஞானஸ்தானம் பெறாம கர்த்தர் இயேசு நாமத்திலிருந்து ஒளிஞ்சு எதிர்ப்பேன் விட்டுருப்பாங்க. ஹல்லேலூயா. பண்ணிய முக்கிரமா முக்கியிருப்பாங்க, பண்ணிய முக்கிரமா முக்கியிருப்பான். என்ன பிடிச்சி நல்ல வெள்ளை பண்ணியா இருந்த குட்டி பண்ணி புடிச்ச தலைகளை பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் என்னை தெளிச்சு விட்டு நாசமாக்கி நரகத்துக்கு அனுப்பியிருப்பான். கர்த்தருக்கு என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. கண்ணை தெரித்தது பாதையை தப்பினார். அவன் ஏற்றும் என்றும் என்றும் மாறாது. முற்றுக மாட்டாங்க பிரதர். இந்த ஊர்ல பிறந்து எப்படி நான் குழந்தை சேர்ந்து எடுக்காம வந்தேன்? நடக்கும் அந்த காரியம். இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் என்னை மீட்டுக்கொண்டு. இப்போ குத்து விளக்கு வெளிச்சத்தை கண்ட கண்கள், ஆவியை பெற்ற கண்கள், அணையா விளக்கின் வெளிச்சத்தை கண்ட கண்கள், ஆவிக்குள் வந்த கண்கள். அல்லேலூயா. ஒரே கண்ணை மாத்திட்டார். எப்படி? ஆவியை பெற்றிருந்த பொழுது நான் ஆட்டுக்குட்டியானுடைய விளக்கின் வெளிச்சத்தை கண்டேன். ஆவிக்குள் அவர் என்னை கொண்டு சென்ற பொழுது அணையா விளக்கை கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை பெற்ற போது எனக்கு குத்து விளக்கு பெருசா தெரிஞ்சது, எனக்கு அடையாளம் பெருசா தெரிஞ்சது, அற்புதம் பெருசா தெரிஞ்சது, எல்லாமே பெருசா தெரிஞ்சது. ஆவிக்குள் வந்த பொழுது தேவன் அந்த விளக்கை அணைத்து போட்டதை கண்டேன். அணையா விளக்கை கண்டேன். அந்த அணைய விளக்கானது ஆதி பருவத்துக்குள் அஸ்திவாரம் மூடப்பட்டிருக்க கண்டேன். அதில் தேவ ஞானம் பிரகாசிக்க கண்டேன். அழிவுள்ள அழியாமை சுதந்திரிக்க கண்டேன். ஆட்டுக்குட்டியார் கல்யாணம் வருகிறதை கண்டேன். ஆட்டுக்குடைய 7 கண்கள் உலாவுறதை கண்டேன். கண்டேன் கண்டேன். Thus saith the Lord. Hallelujah. What a wonderful. Because நிறைவான தேவன் இங்கே பரிபூர்ணமாக இருக்க காண்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுதா. இப்ப அணையா விளக்கை கண்டோம். இந்த அணையா விளக்கு தான் எனக்கு கடைசி வெளிச்சத்தை காண்பித்தது. ஹல்லேலூயா. ஆமென். அணையா விளக்கு தான் எனக்கு அந்த கடைசி வெளிச்சத்தான் காலத்தின் சத்தியத்தை எனக்கு சொன்னது. ஹல்லேலூயா. இந்த வழியா வருவதற்காக ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண்கள், பூமியில் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியான 7 கண்களில் முதல் கண்கள் காலத்தின் சத்தியத்தையும், 2வது கண்கள் கடைசி வெளிச்சத்தையும், 3வது கண்கள் தேவ ரகசிய இடத்தையும், 4வது கண்கள் மணவாளன் குடியிருக்கிற இடத்தையும், 5வது கண்கள் மணவாட்டி ஆயத்தாரையும், 6வது கண்கள் சத்திய அசோடைய இடத்தையும், 7வது கண்கள் நித்திய பாதையை காண்பித்தது. ஹல்லேலூயா. இது பூமியில என்ன காண்பித்த காரியம். பரலோகத்திலே 7 கண்களும் இளைப்பாறு இடத்தையும், சரீரங்கள் மாறிய இடத்தையும், புதிய மனுஷனுடைய இடத்தையும், ஆதி புறத்து நிலையத்தையும், அனாதி தேவனுடைய சாயலையும், சத்தியத்தின் பரிபூரணத்தையும், நித்திய திருப்பகிற பாதையை காண்பித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியார் 7 கண்கள் பூமியிலே காணப்பட்ட காரியங்கள் பரலோகத்துக்கு காண்பிக்கப்பட்ட. அப்படியானால் பரலோகத்துக்கு பூமிக்கு மத்தியிலே தேவன் ஒரு மெய்யான குழந்தை போட்டது உண்மை உண்மை உண்மை. Hallelujah. Hallelujah. I feel the presence of God. I want to explain once again. ஆட்டுக்குட்டியோட 7 கண்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டபடியினாலே முதலாவது கண் காலத்தின் சத்தியத்தையும், 2வது கண் கடைசி வெளிச்சத்தையும், 3வது கண் தேவ ரகசியம் நிறைவேற இடத்தையும், 4வது கண் மணவாளன், 5வது கண், 6வது கண், 7வது கண் இதே பூமியில போட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே கண்கள் நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவன் போகிற பாதையிலே எப்படி செல்ல வேண்டும் என்கிறதை காண்பித்தது. அங்கே இளைப்பாறு இடத்தை காண்பித்தது. சரீரங்கள் சாரவ இடத்தை காண்பித்தது. புதிய மனுஷனை காண்கிற இடத்தை கண்டு காட்டினது. ஆதி பருவத்த நிலையை எனக்கு காட்டினது. அனாதி தேவனுடைய சாயல் எனக்கு காட்டினது. சத்தியத்தின் பரிபூரணத்தை காட்டினது. நித்தியத்துக்கு போகிற பாதையை காண்பித்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்டுடைய 7 கண்களை கண்டவர் உண்டோ என்று சொல். ஹல்லேலூயா. 7 சபையில் ஒரு தூதனாவது இந்த பூமியில் 7 கண்களையும் பருவத்தை கண்டது உண்டோ உண்டோ உண்டோ. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு 7 கண்களும், இந்த ஆவிக்கு 7 கண்களும்
இணைகின்ற பொழுது மணவாட்டி கல்யாணத்தை முடித்து பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருப்பாள். அது வரைக்கும் அந்த பூமி தாங்கும் என்று சத்தியத்தின்படி நான் பேசி முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, இங்கே ரட்சிப்போ, மன்னிப்போ, மீட்போ, மரணமோ, அடக்கமோ, உயிர்த்தெழுதலோ, ஜீவபுஸ்தத்தினுடைய தகுதிகளோ எதுவுமே இல்லாமல் தேவன் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தால் நம்மை மூடி இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய கண்களை அனுப்பி நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே நாம் பூமியிலே பாக்கியவான்கள், இந்த பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டேனோரவரும் அவரை சேர அன்பரெந்தெல்லார் கண்டீரோ துடைக்க நீயாங்கிருப்பா யோனியாங்கிருப்பா யோனியாங்கிருப்பாயோ சொல்ல மனமே நானாங்கிருப்பே 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 என் இயேசுவோட கன்னிகையை போல் கந்த சபையந்து மன்னர் மணவாளன் இயேசுவை மணந்து பின்னும் சொல்லரே தாவிலை ருசிக்க நீயாங்கிருப்பா யோனியாங்கிருப்பா யோனியாங்கிருப்பாயோ சொல்ல மனம். ஹல்லேலூயா. Revelation chapter 19 the verse 7 வாசிப்பா. வெளிப்படுத்துற 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்பா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவர் துதி செலுத்த கடவோம். இதை யார் சொல்லுவா தெரியுமா? இதை யார் சொல்லுவா தெரியுமா? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். யார் சொல்லுவா? சுயாதீன பெற்ற சிரிச்சு சொல்லும். ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரன் சொல்லுவான். அழிவுடைய அழியாமை சொந்து சொல்லுவான். சரீரங்கள் சாயலா மாற்றப்பட்டு சொல்லுவான். ஹல்லேலூயா. இத இரத்த சாட்சியோ ஒருத்தன் சொல்ல மாட்டான். மரணத்தை மடிக்கிறத பாக்குறேன்னு சொல்லுவான். நாம் சந்தோஷப்படுத்த சொல்லிட்டு கடவோம். முதல்ல அது யார் சொல்லு? சிரிச்சு சொல்லும். ஐயா, ஆட்டுக்குடைய கல்யாணம் வந்தது. தேவத்துல ஆட்டுக்குடைய கரை வந்தது. நாம் சந்தோஷப்பட்டு சொல்லி சேர்த்து கடவோம். 2025 வருஷம் சபை நடத்துற ஒருத்தனும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கல. அவன் பிரசனத்தில் நாங்க சேர்த்து பெற்றுக்கொள்ள முடியல. சரீரம் இருப்பாங்க சொல்லும், சபையில் எங்க சொல்லும், சிரிச்சு எங்க சொல்லும், தேவனுடைய புத்திரன் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது மணவாளர் ராஜபடி தைத்தவராக இருப்பார். மணவாட்டி சித்திர தையலாம் தேசுடைய அணிந்து நேசரின் அரண்மனை வேகமா செல்லுவார். சித்திர தையலாம் தேசுடைய அணிந்து நேசரின் மணவாட்டி வேகமா செல்லுவார். ஓஹோ வேகமாறுவே என் கர்த்தரே நீர் ஆகா அவள் பெருகுதே. அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. ஆமாங்க, ஆவியை பெற்ற எல்லாவனும் அப்படியே பாப்பான் கேப்பான், விசிட்டரா நிற்பான். ஹல்லேலூயா. ஆமென். நாம் சந்தோஷப்பட்டு களிகுந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்துடு. அப்படியே என்ன சொல்ல கேட்டு ஆயத்தம் பண்ணிடா. அப்போ இவன் எல்லாம் யார போக்கஸ் பண்றான்? மனவாட்டி. அவர் ரெடி ஆயிட்டாப்பா. சிரிச்சு பாக்குது, எனக்கு சேதம் வந்துட்டு, சரீரம் பாக்குது மீட்பு அடைஞ்சிட்டு, அழிவுடைய அழியாமல் பெற்றுவிட்டு தேவனுடைய வெளிப்பட்ட ஹல்லேலூயா. மரணம் மறித்து விட்டது. அப்படியானால் மனவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டுமே. இப்ப நான் பேசினல சார், இந்த செய்திக்கு உன் சபையோ உன் பாஸ்டரோ வருவாங்களாம். இவ்வளவு நேரம் பேசின இல்லன்னு சொல்றதுக்கு ஆவிக்கு 9 வரத்தோட 40 நாள் உபவாசம் இருந்து தலைமை போதலோட 1 கோடி பேர் உலகத்து சொன்னீங்க. இந்த சுண்டக்கா பாலுக்கு இந்த பைபிளோட தனியா வருவான். ஜெயித்துட்டா உன் பின்னான வந்துடாண்டா. ஹல்லேலூயா.
ஹalleluya. 9 வாரத்துல ஒரு வாரம் நான் செய்து கொடுப்பது கிரியை செய்தா நான் ஏன்டா ஊழியம் செய்யணும்? ஹalleluya. ஏன்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது. சத்தியம் பேசும்போது தீர்க்கதரிசனம் அடங்கி நின்று கேட்கும். சொப்பனம் தரித்து நிற்கும். தரிசனம் நிற்கும். தீர்க்கதரிசனம் அமைதியா இருக்கும். வார்த்தை பேசுகின்ற பொழுது வரங்கள் அமைதியா நிற்கணும் சார். அதைய சபை. ஹalleluya. சும்மா உட்கார்ந்துகிட்டு சாசு துரத்துக்குள்ள அங்கே உறிஞ்சு விட்டு ஓடிடுறான். கேட்ட பாஸ்ட்ங்கிறான். ஜோமனுக்கு பயப்படுறான். வேசிக்கிட்டுல இப்ப யாருமே வேசிக்கிட்டு உறிஞ்சிருது. ஏன்னா உறிஞ்சு விட்டுருக்கு சாசு. ஆமா, நீ கொடுக்கிற ஞானஸ்தானத்துல ஒரு சாசு துரத்திரு. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால போப்பி சாசு செவுடு பிஞ்சிடாது. அப்ப சாசு துரத்திருக்கா அவட நாம வேணும். டொப்பு வாங்கணும்னா திருத்தம் வேணும். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சார். நாங்கள் கிறிஸ்துவுடைய சரீரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தாள்? அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தாள்? யார் சொல்லுவார் சத்தத்தை? சரீர மீட்பு. மீட்கப்பட்ட சரீரம். சரீர சாயலா மாற்றப்பட்டது. சுவாதனம் பெற்ற சரீரம். தேவனுடைய புத்திரர்கள், விருந்தாளிகள், ஆவிக்குள்ள போனவன், தேவ சாயலை பெற்றவன் எல்லாரும் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? மனைவி தன் ஆயத்தம் பண்ணினான். அப்படியானால் மணவாட்டின் ஆயத்த அறையை அவன் கண்டான். ஹalleluya. அந்த சத்தம் எங்க உண்டாகும்? ஆயத்த அறையில. prepared. இன்னும் உட்கார்ந்துட்டு சபை சபைன்னு மண்டே போடு. சங்கூதம் எழும்ப மாட்டேன். ஆகவே முடிவாக ஒரே வசனத்தை நான் பேசி முடிக்கணும் விரும்புறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம். Revelation chapter 22. இந்த வாரம் 20-21 வாசிப்பா. இவைகளை சாட்சிய அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தரா இயேசுவே. ஆமென். கர்த்தரா இயேசுவே வாரும். ஆமென். கர்த்தரா இயேசுவே. God bless you. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுமா?